ஒரு மனத்தில் மலரும் ஒன்றிப்பு. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி அனுக்கிரகம் செய்வாராக. ரோமர் 15:5-6. கோல்டன் கேட் பாலம் தான் சான் பிரான்சிஸ்கோவின் மிகப்பெரிய பாலம். இது மிகவும் அதிகமான போக்குவரத்து நடைபெறும் பாலமாகும். அதிக போக்குவரத்து உடையதாக இருந்தாலும் 2 உறுதியான கம்பி கயிறுகளால் மட்டுமே இது தாங்கப்பட்டு வருகின்றது. 2 கம்பி கயிறுகள் தாங்கினாலும் ஒரு கம்பி கயிற்றில் மாத்திரம் சுமார் 20,000க்கும் மேலான சிறு சிறு கம்பி வடங்கள் ஒன்றாக இணைந்து பின்னப்பட்டு ஒரே உறுதியான கம்பி கயிறாக மாற்றப்பட்டு அந்த பெரிய பாலத்தை தாங்குகிறதாய் இருக்கிறது. அதில் இருக்கின்ற ஒரு சிறு கம்பி வடம் ஒரு காரை தாங்கும் திறன் கொண்டது. ஆகவேதான் எத்தனைதான் போக்குவரத்து இருந்தாலும் எந்தவித தடங்களுமின்றி எந்தவித பாதிப்புமின்றி இந்த கம்பி கயிறுகள் பாலத்தை உறுதியாய் தாங்குகின்றன. ஒன்றாக இணைந்த கம்பி வடங்களை பெரிய உறுதியான கம்பி கயிற்றுக்கு உறுதியை கொடுக்கின்றன. அதுபோலத்தான் ஒவ்வொரு கிறிஸ்துவ விசுவாசிகளுக்குள்ளும் திருச்சபைகளுக்குள்ளும் ஒரு மனம் மிகவும் முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம திருச்சபையாருக்கு ஆலோசனை கொடுக்கும்போது ஒரு மனதோடு ஒற்றுமையாய் வாழும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று குறிப்பிடுகிறார். பவுல் ரோம திருச்சபையை நேரில் சென்று பார்க்காத சூழ்நிலையில் அங்குள்ள பிரச்சனைகள் குறித்து கேள்விப்பட்டு அதற்கு தீர்வாக ஒரு மனதோடு ஒற்றுமையாய் வாழ அறிவுறுத்துகிறார். யூத புறஜாதி என்ற வேறுபாடுகளை களைந்து கிறிஸ்துவில் ஒன்றித்து வாழ அறைகோல் விடுக்கின்றார். கிறிஸ்தவர்களுக்கு இடையே காணப்படுகின்ற பிரிவினை, போட்டி, பொறாமைகள் கடவுளின் நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவாக அமையும். ஆகவே அன்பும் பொறுமையும் ஏக சிந்தையும் உடையவர்களாய் ஒருமனப்பட்டு கிறிஸ்துவில் ஒன்றித்து வாழ்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, ஒரு மனத்தால் ஒன்றிப்பு மலர்கிறது என்பதை புரிந்து வாழ்ந்திட உதவிடும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். ஒரு மனத்தில்